அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொம்மத்தா கோயிலின் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிழா, இந்த பொம்மத்தா கோயில் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த கோவில். இதனுடைய வரலாறு நம்மளுடைய முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த வைகாசி மாதம் கடைசி சனிக்கிழமை அன்று குடும்பங்களுக்கு எல்லோருக்குமே இந்த கோவில் உண்டானது. இந்த கோயிலுடைய வரலாறு நம்மளுடைய சமுதாயத்து ஆட்கள் மாடுகளை மேய்த்து பாலாத்திலிருந்து இந்த இடத்தில் அமர்ந்து மாடுகளை இங்கே தங்க வைத்து சென்றிருந்த இடம். அந்த இடத்தில் தான் இப்பொழுது நம்ம கோவில் கட்டி நம்மளுடைய சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சமுதாயத்தை பற்றி, கட்டபொம்மனுடைய வரலாற்றை பற்றி ஒரு சில யூடியூப் ஆட்கள் சரண்யா என்கின்ற நடிகை அவர்கள் தவறுகளாகவும் நம்மளுடைய சமுதாயத்தை இழிவாகவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அதனுடைய அம்மா, அந்த சரண்யா அவங்கள் யூடியூப் சேனலுக்கு வருவதற்கு தேவையில்லாதது. அவர்கள் நடிகையாகத்தான் இருக்கிறார்கள், சீரியல் நடிகையாக இருக்கிறார்கள். சீரியல் நடிகைகளில் அவர்கள் எப்படி நடிக்கின்றார்கள் என்று மக்களுக்கு தெரியும். அவர்கள் மிகவும் மோசமான வார்த்தைகளால் பேசியிருப்பது எங்களுடைய சமுதாய மக்களை மனதை புண்படுத்துகின்றது. அதற்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மேற்படி இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் தனசேகரன். நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலேருந்து பேசுகிறோம். இது நாங்கள் பாரம்பரியம் கும்பிட்ற ஸ்ரீ பொம்மக்கா கோவில் திருவிழா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்களோட வழி வம்சமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட குல தெய்வம் அப்படின்னா ஜக்கம்மா, பொம்மக்கா, இதை தான் பாரம்பரியமாக கும்பிட்டுட்டு இருக்கோம். இதை நீங்கள் ஒரு சில பேர் தெரியாமல், வரலாறை பற்றி தெரியாமல் நிறையா பேர் பேசுகிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் அந்த காலத்துலேருந்து வில்லையனை முதல் எதிர்த்து போராடிய ஒரே மாவீரர் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். அவரோட வரலாறை பற்றி தெரியாமையவும் நிறைய பேர் யார்கிட்டையோ பணம் வாங்கிட்டு செஞ்சுட்டு பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சீரியல் நடிகை சரண்யா அப்படிங்க அவங்களுக்குலாம் என்னென்னே தெரியாமல் பேசுகிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்களோட ஏறக்குள்ள ராஜகம்பளத்து நாயக்கர் சமுதாயத்திலேருந்து முறைப்படி நடவடிக்கை எடுத்து, சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படிங்கிறத இது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறோம். என் பேர் ஐஸ்வர்யா. நான் ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வீர சக்கதேவி பொம்மம்மாள் கோயில் பொங்கல் திருவிழா நடக்கிறது நல்லா சீரும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வணங்கி வரும் தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்களுடைய குலதெய்வம். எங்களுடைய குலதெய்வத்தை பற்றி சரண்யா அவங்க யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறீங்க. தயவுசெய்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தவறாக பேசுகிறத இதோட நிப்பாட்டிக்கோங்க. எங்களுடைய வரலாறு தெரிஞ்சு படிச்சுட்டு எங்களுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பேசுங்க. அதாவது வீரத்துக்கு பேர் போனவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய சிலையை எங்கே வச்சுருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும், அதாவது எல்லா மாநிலங்களிலுமே வீரபாண்டிய கட்டபொம்மனை வணங்கி வர்றவங்க எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வரலாறு எது அப்படின்ட்டு. நாங்கள் வணங்கி வர தெய்வத்தை தவறாக பேசுகிறத இதோட நிப்பாட்டிடுங்க. எங்கள் வரலாறை படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன நல்ல நன்மைகள் செஞ்சுருக்காங்க எல்லாமே பாருங்கள். அவருடைய பேரை தவறாக பேசுகிறத நிப்பாட்டுங்க. எங்களுடைய வீரத்துக்கு போனதுனால தான் எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை இராணுவத்தில் வச்சுருக்காங்க. பேருக்கும் வீரத்துக்கும் உரிமை யாருன்னு கேட்டால் எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை தான். அதனால் தவறாக பேசுகிறத நிப்பாட்டிக்கோங்க. நாங்கள் ராஜகம்பளத்தார் தொட்டிய நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. நாங்கள் வீர கட்டபொம்மனை நாங்கள் ஆதி காலத்துலேருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வணங்கிட்டு வர்றோம். இந்த சரண்யா அவங்க வரலாறு தெரியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஒரு மதிப்பு இல்லாமல் பேசியிருக்காங்க. அவர் பல போர்களில் தைரியமாக, வீரமாக அவரும் ஊமைத்துறை அவர்களும் தைரியமாக போரில் முன்ன நின்று இது ஐந்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்திலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் படிச்சுக்கிட்டு வர்ற சந்ததியினர் அவங்க. இப்போ வர எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தான். பாஞ்சாலங்குறிச்சியில் அவருடைய புகழை போற்றும் விதமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டைகள் உள்ளன. அதுவும் இல்லாமல் வெள்ளையர்கள் அதிகமாக சமாதி அங்கே நிறையவே இருக்குது. 54 சமாதி இருக்குது அங்கே பாஞ்சை வேந்தன்னு அந்த புக்கு நாங்கள் 2024லேயும் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கையாலேயே வெளியிட்டிருக்காங்க. அது ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3லேயுமே வெளியிட்டிருக்காங்க.
உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் கூட நீங்கள் அந்த வரலாற்று புக்கை வந்து நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். அவர் வந்து யார் முன்னாடியும் முதுகுக்கு பின்னாடி அவர் வந்து இறந்து போகலை. அவர் வந்து துணிச்சலாக அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து வரி கட்ட முடியாது என்று முதல்ல முழக்கமிட்டவரே எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தான். அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவரை எதிர்த்து முன்ன நின்று போராடி, அதாவது தன்னுடைய உயிர் போகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு அந்த தூக்கு கயிறில் வந்து முத்தமிட்டு தூக்கு கயிறையே சாவையவும் முன்ன நின்று யாராலையும் எதிர்க்க முடியுமா, முதல்ல சாவம் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுமா, அவர் வந்து தன்னுடைய மக்களுக்காக அவரை வெள்ளையர்களை எதிர்த்து போராடி அவர் வந்து வரி கட்ட முடியாதுன்னு சொல்லி போராடி செஞ்சு அதுக்கப்புறமா அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்து அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டு எட்டப்பன் காட்டி கொடுத்த அந்த ஒரு காரணத்தினால அப்பையும் தன்னுடைய வீர மரணத்தை வந்து உரிமையாக முழு நிதானத்தோடு ஏற்றுக்கிட்டு அவர் வந்து தூக்கில் ஏறினார். இது யாராலையும் பண்ண முடியாது. ஒரு போரில் வந்து தன்னால் உயிர் போகலை. அவர் வந்து தன்னுடைய உயிர் அந்த தூக்கில் தான் போகணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடி நின்று அவர் அதை வணங்கி அந்த சாவையை எதிர்த்து நின்றவர். அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்களாம் பேசுகிறீங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்து அவரை வந்து வணங்கிட்டு வர்றோம். யூடியூப்பில் நீங்கள் சரண்யாக்கா எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தவறாக பேசுகிறீங்க. எங்கள் வரலாறை படிச்சுட்டு வந்து நீங்கள் பேசுங்க.